கல்யாணத்துல சிக்கல் வந்த காரணமே இவ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறான். 20 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா சொன்னா கேட்கும். கல்யாணம் எதற்கு? சக தர்மச்சாரிணி சம்யோகா, தர்மம் பண்றதுக்கு ஜோடி. எங்களுக்கு என்னென்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு ஜோடி சேர்ந்து நல்ல குழந்தைகளை உண்டு பண்ண. இந்த 2 சங்கல்பம் கல்யாணத்துல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையான்னு அதை பத்தி பிளான் பண்ணலைங்கிறான். 32 வயசாது. 40. அவன் என்ன சம்பளம் என்னன்னா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம். இவன் பிளான் பண்ற அன்னைக்கு பொண்ணு காத்துட்டு இருக்குமோ? இவன் பிளான் பண்றான், 45 வயசுல தீர்மானம் பண்றான், பொண்ணு வருமோ? காலத்துல கல்யாணம் பண்ணணும். அது அப்பா அம்மா பேர்ல தான் தப்பு. 20 வயசு வரையும் தான் நீ டிசைட் பண்ண முடியும் இது பையன்னு. 20 வயசு ஆயிடுத்துன்னா இந்த பொண்ணோட பிள்ளையோட மூஞ்சியை பார்த்து தான் நீ யோசனை பண்ணணும். அவ தான் தீர்மானம் பண்ணுவா. ஒரு ரொம்ப வேண்டியவர் தான் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கேன், பேசாம இருக்கேப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னா, நான் அவளோட மூடை பார்த்து பேசணுங்கிறான் அப்பா. ஏன்னா அது 24 வயசு ஆனதுனால தான். 25 26 வயசு ஆனது. நீ 18 வயசுல பண்ணு, மூடே வேண்டாம் உனக்கு கல்யாணம், நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லுமே தவிர நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதை பார்த்துட்டு போட்டோ இருக்கான்னு கேட்கும். அப்புறம் அதுவே அது மைண்ட் செட் ஆகிடும். மனசளவில் ப்ரிப்பேர் ஆகிடுவா. அது நீ 20 வயசுக்குள்ள பண்ணாதான். அது தாண்டினா அப்புறம் அவன் மூஞ்சி நீ பார்க்கணும். அப்புறம் அவ யாரை சொல்றாளோ அவளை தான் பண்ணிப்பா. நீ பலாத்காரம் பண்ணி வச்சேன்னா அடுத்த நாளைக்கே பொட்டி எடுத்துன்னு கிளம்பிடுவா. எனக்கு பிடிச்ச வாழை பண்ணிக்கிறேன்னு இப்போ எத்தனை கல்யாணம் ஆனாலும் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காளோன்னு வைப்பேன். எத்தனை தர கல்யாணம் ஆனாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க இப்போ தயாரா இருக்கா. அதனால காலத்துல கல்யாணம் பண்ணணுமோனு அதை நமக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்குறது. 12 வயசா ராமருக்கு. மகாபரிவா சொல்லலையா? உனக்கு பயம் இருக்கு, ராஜகீய பயம் இருக்கு, 18 வயசு தாண்டி தான் கல்யாணம் பண்ண முடியும்னா நீயே 18 வயசுக்கு அப்புறம் பிளான் பண்ற. 16 வயசுலயே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்னைக்கு அந்த ஏஜ் பார் ஆறதோ அடுத்த நாளைக்கு முகூர்த்தத்தை வை. எவ்வளவு சொல்லியிருக்கா தெரியுமா இந்த விஷயம்? 18 வயசு தாண்டி தானே கல்யாணம் பண்ணணும். நீ பையனை பார்த்து வச்சிருவோம் முன்னாடியே. இன்னைக்கு 18 வயசு பூர்த்தியாருதா, நாளைக்கு கல்யாணத்தை வை. ஏன் ஒரு அவேர்னஸ் வரமாட்டேங்கிறது? அதனால இப்ப கல்யாணத்துல சிக்கல் வந்த காரணமே இவ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறா, பிடிமானத்தை விட்டுட்டா. 20 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா சொன்னா கேட்கும். அது தாண்டி கொஞ்சம் சுதந்திரம் வரதான் அவ சொன்னது கேட்க மாட்டேன். இந்த ராமாயணம் சொல்றது 18வது வயசுல 12வது வயசுல தசரதன் கவலைப்பட்டாராம். இதுவாது பரவாயில்ல, பொண்ணுக்கு 6வது வயசுல ஜனகன் கவலைப்பட்டாராம். வயசாயிடுதேன்னு கவலைப்பட்டாராம் ஜனகன். வயசு 6. இப்ப அந்த கவலையெல்லாம் யாரும் படமாட்டேங்க. அத்தராஜா ஏன் கவலைப்பட்டான் தசரதங்கிறார் வால்மீகி. தர்மாத்மா சிந்தையாமாசா. தர்மாத்மா வேணும். உபநயனம் கல்யாணங்கிறது என்ன? குழந்தை பிறக்கிறதுக்காக கல்யாணம். கல்யாணம் எதற்கு? சக தர்மச்சாரிணி சம்யோகா, தர்மம் பண்றதுக்கு ஜோடி. எதுக்கு? கர்மாணி கர்த்தவ்யாதீனி. எதுக்கு கல்யாணம்னா? கல்யாண சங்கல்பமே என்னன்னா, இன்னொரு பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு என்னென்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு ஜோடி சேர்த்துக்கிறேன். நல்ல குழந்தைகளை உண்டு பண்றேன். இந்த 2 சங்கல்பம் கல்யாணத்துல. நல்ல குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தர்மம் பண்ண போறேன், கர்மானுஷ்டானம் பண்ண போறேன், நல்ல குழந்தைகளை உண்டு பண்ண போறேன். இதுல இது என்ன தெரியுது? தர்மாத்மாவா இருந்தா கவலைப்படுவேன். தர்மாத்மா சிந்தையாமாசா. இப்படி எந்த குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ராமாதிகள் 4 பேருக்குமே இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கும் பொழுது வாசல்ல ஒரு ரிஷி வந்தார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அப்யாகச்சன் மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி சராஜ்ஞோ தரிசனாகாங்க்ஷி द्वाराध्यक्षानुवाच
இந்த நேரத்தில் வால்சல்ல ஒரு ரிஷி வந்திருக்கார். எந்த ரிஷினா மித்ரே சர்ஷௌ, வியாகரண சாஸ்திரமே பயப்படுற ரிஷியா. வியாகரண சாஸ்திரம் பயப்படுறது. ஏன் பயப்படுறது அப்படின்னா, இது விஸ்வஸ்ய மித்ரா, அவருடைய பேருக்கு பார்த்தீங்களா, அதை அன்வயப்படுத்தினா விஸ்வஸ்ய மித்ரா, அதை சமாசமணினா விஸ்வஸ்ய மித்ரா, விஸ்வமித்ரஹான்னு தான் சொல்லணும். ஒரு பதத்தினுடைய கடைசியும் அடுத்த பதத்தினுடைய ஆரம்பமும் அகாரமா இருந்தால் தான் தீர்க்கம் வரும். இங்க விஸ்வஸ்ய அப்படின்னா இது அகாரம், விஸ்வா அகாரம், மித்ரஹாங்கிறது ஈகாரம். இது ரெண்டும் சேரும்போது விஸ்வமித்ரஹான்னு தான் சொல்லணும். இவருக்கு ஒண்டி என்ன பேருனா விஸ்வாமித்ரஹான்னு பேரு. ஏன் நீண்டு போச்சுன்னா, இவர் விஷயத்துல தலையிட வியாகரணமே பயப்படுதான். அப்படின்னா எப்பேற்பட்ட பயம் கோபிஷ்டர் பார்த்தோம். இந்த ரெண்டு பேருக்கு சீமந்தம் விஸ்வாமித்திரர், ரெண்டு பேருக்கு தனி சூத்திரம். இவா ரெண்டு பேரும் ஒதுக்கிடுது, இவா வம்புக்கு போக வேண்டான்னு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.